ஐயா போதுங்க, ஜீரணம் ஆகாது. போடா, உனக்கு தெரியாது. எனக்கு புண்ணியம் கிடைக்கணும்னு இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வெங்காய வெங்குமதியும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அடியே நான் தான். கொத்தவால் சாவடியெல்லாம் வெங்காய வியாபாரம். இது வந்து நம்ம இது சம்சாரமா மாதிரி மாதிரியா? வீடு காலியா தான் இருக்கு. நீங்க வருவீங்கன்னு புரோக்கர் சொன்னா. வாங்க பாடி. ஆமா, கஞ்சிட்டார் விட்டு கால் வந்தாச்சு. வாங்க வாங்க. எனக்கு என்ன பேராசையா? அது கிடையாது. ஆனா ஒரு முக்கியமான விஷயங்க. வாடகையில பாதிக்கு தான் ரசீது, மீதி கருப்பு. அது என்னங்க? அது வெங்காய வியாபாரி, அவருக்கு தெரியும். சும்மா சும்மா ரெடி சும்மா ரெடி. என்னங்க, இந்த அமைதியான வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. லாட்டரி சீட்டு வேற வாங்கியிருக்கேன். ராசியான வீடுங்க. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமாங்க. கூட்டு அட்வான்ஸ். கொத்தவால் சாவடி பக்கத்தாப்லயே இருந்தவ வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப அமைதியான. கோவிந்தா கோவிந்தா. என்னங்க இது? ஜன்னல் உரங்களே. உடியா உடியா, ரொம்ப நேரமா விடு. தலியா ஏயா, இது அமைதியான இடமா? பக்கத்துல இருக்கிறது வீடா இல்ல விருது காட்சி சாலையா? இந்த முட்டாப்பைய சுந்தரம் அவன் வீட்டை இந்த குரங்கு பசங்களுக்கு வாடகைக்கு விட்டாலும் விட்டா, இவங்க அவனுக்கு வாடகை கொடுக்கறது இல்ல, ஏன் உசை வேற வாங்குதுங்க. கொண்டா அட்வான்ஸ் கொண்டா. அட்வான்ஸ் எத்தர மாட்டேன். அது மாட்டேன். புடுங்க. ஓடி ஓடி ஓடி. நீ என்ன பத்தி ஐயா சொல்ற? ஓடின்னு சொல்லதான் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க. அங்க சொல்லு. ஓடி 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 ஓடி. ஏண்டா அயோக்கிய பசங்களா, ஏண்டா என் தாலி அறுக்குறீங்க? இந்த வர்ற பாரு. ஏன்டா இப்படி சத்தம் போடுறீங்க? உங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்றப்பா? மூஞ்சி கிளப்ப. மீச வேறையா? அடச்சே உன்னை சொல்லி குத்தம் இல்லடா. உனக்கெல்லாம் சோறு போட்டு வளர்க்கிறான் அந்த ஒண்டி கட்ட, அவனை சொல்லணும். லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. லட்சுமி வந்தா என்ன, செட்டியார் வந்தா என்ன, ரெண்டு ஒண்ணுதான் சார். டே பசங்களா, விடாதீங்க செட்டியார. மடிய புடிங்க, பணமா கொட்ட போறார். கொட்டுவாரு கொட்டுவாரு. கொடுக்க இருந்தா கொட்டி இருப்பாரு. ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறீங்க? வந்தவன் முழுசா 5000 ரூபாய் கொடுத்தான். கையை நீட்டி வாங்கினவே இல்லையா? இந்த குரங்கு பசங்க சத்தத்தை போட்டு அவரை விரட்டி விட்டானுங்க. ஏன்டா என்ன மாதிரி பெரிய மனுஷனுக்கு தொல்லை கொடுக்குறீங்க? ஆத்திரப்படாதீங்க செட்டியார். இந்த ஆசிரமத்தை நடத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? இந்த குழந்தைகளை எல்லாம் வளர்க்கறதா இருந்தா சாதாரணமான காரியமா? நாட்டுல விலைவாசி அதிகமாகிட்டே போகுது, எனக்கு வருமானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இவங்களுக்கெல்லாம் வயிறால சாப்பாடு போட என்னால முடியல. நான் என்ன செய்யறது? அதுக்கு நான் என்ன செய்யறது? என்ன செய்யறதா? இந்த மாதிரி காரியம் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷால் பணம் படைச்சவங்க செய்யக்கூடியது. இந்த குழந்தைகள் எல்லாம் யார் தெரியுமா? எனக்கு தெரியாது. எல்லாம் உங்களை மாதிரி உள்ள உங்களுடைய குழந்தைங்க தான். ஐயோ, என் குழந்தைன்னு சொல்லிடுவா போல இருக்க. பாவம், உங்க தங்கமான மனசுக்கு தான் ஆண்டவன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கலையே. எனக்கு குழந்தை இல்லைங்கிறத சொல்லி காட்டுறியா? உன்னால குழந்தைகளை காப்பாத்த முடியாட்டி போனா கடவுள் மேல பாரத்தை போட்டு கிருஷ்ணாராமன் கடையே. செட்டியார், இப்ப நீங்க எங்க பக்கத்து வீட்டுல தனியா இருக்கீங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது. யாருக்கு? உங்களுக்கு. இருக்கட்டுமா போகட்டுமா, இருக்கட்டுமா போகட்டுமான்னு நடு ராத்திரில இழுத்துக்குது. அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா ராமான் இருந்தா உங்க கதி என்ன ஆகும்? ஏண்டா எனக்கே சங்கூதிரியா? அயோக்கிய பசங்களா, அதை இதை காட்டி பயமுறுத்தி என்கிட்ட பணம் பறிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன செய்யறது செட்டியார், உங்ககிட்ட தானே அது இருக்கு. நான் உங்ககிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன்டா. கைய உருட்டு. இந்த தேங்க்ஸ் செட்டியார். பெரிய தேங்க்ஸ். இந்த பாரு, இனிமே சத்தம் வந்து மூச்சு விட மாட்டேன். அதான் கேட்டேன். ஐயோ, எழுதி.
இப்ப யாராருக்கு என்னென்ன வேணும்? மாமா எனக்கு மிட்டாய் வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு புத்தகம் வாங்கணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பேக் வேணும். ஓ எஸ். அங்கிள் எனக்கு பந்து வேணும். ஓ எஸ். மாமா எனக்கு ஒரு சாம்பார் தொட்டி வேணும். சரி கமான் எல்லாரும் புறப்படுங்க போய் வாங்க. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. செய்யும் குறும்புகள் சொல்ல சொல்ல இந்த உள்ளம் இனித்திடும். அள்ளி எடுக்கையில் துள்ளி குதித்திடும், முத்தம் கொடுக்கையில் மூக்கை கடித்திடும். எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோ 10 தினசு. எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோ 10 தினசு. இவை அத்தனையும் அன்பு பரிசு, நல்ல முத்து போல் வெள்ளை மனசு. நான் தன்னந்தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. வஞ்சம் அறியாத பிஞ்சு கரங்களில் வாழத் துடிக்கின்ற வேகம் இருக்குது. இளமனதில் தோன்றும் நினைப்பு, புது உலகை காணும் துடிப்பு. இளமனதில் தோன்றும் நினைப்பு, புது உலகை காணும் துடிப்பு. இதன் இடையில் ஏது களைப்பு, அதை காணத்தான் எந்தன் உழைப்பு. கொண்டு இயேசு புத்தன் வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வழித்துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். தன்னந்தானி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பாப்பா கோட்டீஸ்வரா. பாத்தீங்களா, இந்த தடவை எவ்வளவு அழகான படங்கள் கொடுத்து வந்திருக்கேன். பணம் எடுக்க பணம் எடுக்க. ஐ எம் சாரி,
இனிமே இந்த மாதிரி குழந்தைங்களோட போட்டோக்களை என் பத்திரிக்கையில போட போறது. ஏன் சார்? என் பத்திரிக்கைய உன் அநாத ஆசிரமத்து போட்டோ ஆல்பம் நினைச்சியா? நீ பாட்டுக்கு குழந்தைங்க போட்டோக்களா கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க, நான் பாட்டுக்கு என் பத்திரிக்கையில போட்டுக்கிட்டே இருக்கேன். பாக்குறவங்க இது என்ன பாப்பா மலரான்னு கேக்குறாங்க. கேட்கிறவன் மடையன் சார். ஐம் சாரி சார். குழந்தைகள் தெய்வத்துக்கு சமம்னு நீங்க சொல்றதுதானே சார்? என் பத்திரிக்கையை வாங்குறவங்க அந்த தெய்வத்தை வேற பல அழகான ரூபங்களையும் பார்க்க விரும்புறாங்களே. சார் சார் என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களே இப்படி பேசலாம் எப்படி? இத பார்ப்பா, குருவி கூடு கட்ட நினைக்கணுமே ஒழிய கோபுரம் கட்ட நினைக்க கூடாது. உன் வீட்டு வாடகை பாக்கியே ஆயிரக்கணக்கில் இருக்குன்னு வீட்டுக்காரர் சொல்றாரு, உண்மைதானா? என்ன சார் செய்யறது? குழந்தைகள் வசதியா வாழணுங்கிறதுக்காக என் நிலைமைக்கு மேல அந்த பெரிய வீட்டை எடுத்துட்டேன். இப்ப அந்த கடன் தான் பெருசா இருக்கு. என்னைக்கு வீட்டுக்காரு சாமான எல்லாம் தூக்கி நடுத்தருவுல வைக்க போறாரோ, என்னைக்கு குழந்தைகளோட நான் நடு ரோட்ல நிக்க போறனோ எனக்கே புரியல. போங்க. உனக்காக நான் ஒரு உதவி செய்யறேன். என்ன சார்? குழந்தை இல்லாத பணக்காரங்களுக்கு குழந்தை தேவைன்னா உன் ஆசிரமத்துல வந்து குழந்தைய வாங்கிக்கலாம்னு என் பத்திரிக்கையில ஒரு விளம்பரம் கொடுத்துறேன். அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் சார். இப்ப தேவைக்கு பணம் வேணுமே. நான் 500 ரூபாய் தர தயாரா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். கொடுங்க. நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். ஆனா ஒண்ணு, அவசரப்பட்டேன் சார். இந்த மாதிரி குழந்தைங்க போட்டோக்களை கொண்டு வரக்கூடாது. வேற என்ன போட்டோ வேணும்? வாட் ஐ மீன், நல்ல ஜீவன் உள்ள, வாட் ஐ மீன் நல்ல அழகான, வாட் ஐ மீன் நல்ல கவர்ச்சி உள்ள, வாட் ஐ மீன். புரியுது சார், புரியுது. ஐயோ ரொம்ப நல்லா புரியுது. அதானே சார்? சார் நான் கொண்டுட்டு வர போட்டோ பார்த்து உங்க இருதயம் வாய் வழியா வரணும். வர்றேன் சார். சாரி சார், உங்களுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் சார். வரேன். பணத்தை ரெடியா வச்சு. ஐயோ நான் வேணாம்னு சொல்லல. அப்படியே நில்லு. ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். முடியாது, நான் இப்பவே சாக போறேன். ஐயோ நீ சாகு. சாகணும்னு வந்துட்டேன். 5 நிமிஷம் முன்ன செத்தா என்ன, பின்ன செத்தா என்ன? அது மட்டும் இல்ல, ஜனப்பெருக்கு அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொன்னா கழட்டிக்கிறது தான் நல்லது. சாகிறதுலயும் ஒரு அழகு வேண்டாமோ? எங்க முந்தாடியா தூடு, கைய கொஞ்சம் அப்படி நீட்டே, கழுத்து அப்படி தாயே. ஐயோ இது கடலை விக்கிற மாதிரி இருக்கு. இதோ வர்றேன். கைய அப்படி வச்சுக்க. நான் சாக போறேன். ஐயோ வேண்டாம். நான் சாக போறேன். ஐயோ வேண்டாம். நான் சாக போறேன். ஐயோ வேண்டாம். ஐயோ வேண்டாம். போலீஸ்காரங்களா பாக்குறாங்களே. ஏம்மா எனக்கு 500 ரூபாய் போயிடுமா? கைய இப்படி வச்சுக்க. மூஞ்சி அப்படி வச்சுக்க. மூஞ்சில மரண வெறி இருக்கணும். இப்ப நீ சாக போற. எங்க ரெடியா? ரெடி ரெடி ரெடி. இப்ப சாவு. ஐயோ ஏழுகிற. அப்படின்னா நீ சாக போறது இல்லையா? பாருமா, சாகிறது ஒண்ணும் கஷ்டம் இல்ல. கண்ணை மூடிக்கிட்டு பபகடைன்னு குதிச்சுடு. கடல் தண்ணி குளுகுளுன்னு செத்து போயிடலாம். ஏன்னா நீ சாகறதுக்கு முன்னால ஒரு போட்டோ எடுத்துட்ட, செத்து கரையில ஒதுங்கும் போது ஒரு போட்டோ எடுத்துட்டேன்னா 500 500 1000 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி போட்டோவே யாருக்கு கிடைக்காதுமா. என் கண்ணுல கொஞ்சம் செத்துப்பாமா. நான் பொண்ணா பிறந்த வேளை. எல்லாரும் பாக்குறாங்க. ஏன் எழுதுற? ஏன் வயித்த பிடிக்கிற? பசிக்குதா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சா? நான் 4 நாள் சாப்பாடு வாங்கி கொடுக்கிறேன். சாப்பிட்டுட்டு வந்து கடல்ல குளிச்சிடணும். என்னை ஏமாத்த கூடாது. செத்து போயிடணும். வா. இதுவா சாவர கேஸ்? பாடி ஒரு வழியா முடிஞ்சுதா? தண்ணியை ஊத்துறா கை கழுவ. எழுந்திருக்க முடியாது கேஸ்.
கை தாங்கலா அப்புறம் என்ன மேற்கொண்டு? அக்கா ஒரு பீடா ஒரு சோடா. மாமா அக்கா என்னமா பதில் இருக்காங்க. அக்காவுக்கு கொட்டிக்கிட்ட டயர்டு. அக்கா படுக்க போகட்டுமா? இன்னையா உட்கார்ந்திருக்க? புறப்படு, கடலுக்கு போலாம். கடலா? ஏன் உழுவுறாப்புல அபிப்பிராயம் கிடையாதா? ஆமா, தின்னோன்னு செத்து தொலைக்கிறேன்னு. மாமா மாமா அக்கா எதுக்காக சாக போறாங்க? நான் கூட காரணம் கேட்கல. ஆமா, எதுக்காக சாக போறேன்? காரணம் என்ன? ஏதாவது கதை இருக்கா? இருந்தா சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் இருக்காங்க, சொல்லி படம் எடுக்க சொல்றேன். உன் கதையும் படமா வந்த மாதிரி இருக்கும், எனக்கும் கை நிறைய காசு கிடைச்ச மாதிரி இருக்கும். காசு காசு காசு, என் உயிரை விட உங்களுக்கு காசு தான் பெருசா போச்சா? உன் உயிரை பத்தி எனக்கு என்ன கவலை? நீங்களா ஏன் அழுவீங்க? பசங்களா, அவ பக்கத்துல நிக்காதீங்க. போங்க அந்த பக்கம். உன் மேலே தடை விட்டியா? ஒப்பாரி வைக்கிறியா? மூஞ்சி மோர கட்டியும் பாரு. சாகர மூஞ்சியாது. நீ சாக மாட்டேன்னு அப்பவே நான் நினைச்சேன். என்ன சாக வேணான்னு உன் கைய பிடிச்சு நான் இழுக்க, சாகத்தான் போறேன்னு என் கைய பிடிச்சு நீ இழுக்க, நம்ம 2 பேர் கையும் போலீஸ்காரன் பிடிச்சிட்டு போக வேணாம்னு நினைச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆமா, உன் பேர் என்ன? சீதா. சீதா. அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. அந்த சீதா நெருப்புல குதிச்சா, நீ கடல்ல குதிக்க போனியா? ஆமா, ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? புள்ள குட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஐயா, புருஷன்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டியா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. கல்யாணம் அப்புறம் ஏன் தற்கொலை பண்ணிக்க போனேன்? அது ஒரு பெரிய கதை. கதையா? மாங்குடி, அதுதான் எங்க கிராமம். பக்கத்துல 2 வீடு. பக்கத்து வீட்டுலதான் எங்க அத்தையும் மாமாவும் குடியிருந்தாங்க. கதை ரொம்ப நல்லா சொல்றியே. இதோட எத்தனாவது ஆளுகிட்ட சொல்றேன்? மாமா நீங்க கொஞ்சம் சும் சும். நான் சும்மா இருக்கேன்டா, நீ அவஸ்தைப்படாத. ஏன் நிக்கிற? மேல போ. அத்தை மகனுக்கு தான் என்ன கட்டி வைக்கிறதா எங்க அப்பாவும் அத்தையும் பேசி முடிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஊர் ஜனங்க எல்லாம் என்ன அந்த பையன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க ஊர்ல பெரிய பஞ்சம் வந்துச்சா? யாருக்கு தெரியும்? பஞ்சம் வந்துச்சு. சரி. அந்த பஞ்சத்துக்கு பயந்து அத்தையும் மாமாவும் குடும்பத்தோட பட்டணத்துல குடியேறிட்டாங்க. அப்ப நான் சின்ன பொண்ணு, வயசு 8. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? டேய், ஐயோ செப்பையில பொம்பளை கிட்ட வயசா கேக்குறேன். நீ கோச்சுக்காத, அவன் சின்ன பிள்ளை, தெரியாம கேட்டான். மேல போ. நாங்க அந்த கிராமத்திலே தங்கிட்டுமா. அதுக்கப்புறம் ஒரு விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார். சாகும்போது எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு கவலைப்படாத, நேர பட்டணத்துல இருக்கிற உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை அத்தானுக்கே கட்டி வச்சு சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் என் சித்தி என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ண? நிறைய பணத்தை வாங்கிட்டு என்ன ஒரு கணவனுக்கு 3ஆம் தரமா கட்டி வைக்க பார்த்தாங்க. பேஷ் பேஷ். கிழவனுக்கு 3ஆம் தரமாவா? பரவாயில்லையே, உனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது. அந்த கிழவன் உன்னை மக மாதிரி பாத்துக்குவானே. ஐயோ குறுக்க பேசாதீங்க மாமா, நீங்க சொல்லுங்கக்கா. நானு எங்க விட்ட? கிழவன் கிட்ட 3ஆம் தரத்துல. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்னனா? அதான் அப்பவே சொல்லிட்டியே, மேற்கொண்டு போ. அங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம ஆ. ஊரை விட்டு ஓடியாந்துட்டேன். ஆ, பட்டணத்துல தேடி அலைஞ்சு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சேன். ஆ. அம்மாடியோ, எவ்வளவு பெரிய பங்களா. பயந்து பயந்து உள்ள போனேன். உள்ள போனனா ஏய், யார் நீ? லட்சுமி அம்மா இருக்காங்களா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஐயோ, இவர்தான் அத்தை. ஏய், நீ யாரு? எதுக்காக அம்மாவை பார்க்கணும்? என்ன தெரியலீங்களா? நான் தான் சீதா. சீதானா? ராமாயணத்து சீதையா? இல்லைங்க, உங்க மாமா பொண்ணு. அதாங்க மாங்குடி மாணிக்க வாசகம் பொண்ணு. எனக்கு எந்த சீதாவையும் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி சொல்லிட்டா எப்படிங்க?
நான் உங்களைத்தான் கட்டிக்கணும்னு எங்க அப்பா. இத பாரு, அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதே போல அவரால நிச்சயிக்கப்பட்ட உறவுகளும் அப்பவே செத்து போச்சு. வரவங்க என்னைக்குமே சாகிறது இல்லைங்க. அதனாலதான் உயிர் போகும்போது கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு, நீ உங்க அத்தை வீட்டுக்கு போ, அவங்க உன்னை ஆதரிச்சு உன் அத்தானுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொன்னாரு. கல்யாணமா? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? உன்னை போல படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பெண்ணுக்கும் என்ன போல படிச்ச ஒரு பணக்கார வாலிபனுக்கும் கல்யாணம் நடக்கிறதா? கதைகள்ல வேணா படிக்கலாம், ஆனா நடைமுறைக்கு அது ஒத்து வராது. ஏங்க ஒத்து வராது? நான் உங்களுக்கு ஏத்த மனைவியா நடந்து காட்டுறேங்க. என் வீட்டு வேலைக்காரி கூட எனக்கு ஏத்தவள நடந்துக்குவா. அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? வேலைக்காரியோடவா என்ன ஒப்பிட்டு பேசுறீங்க? அவ உன்னை விட நாகரிகமா நடந்துக்குவா. இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்தாதீங்க. நானும் நாகரிகமா நடந்துக்க கத்துக்கிறேங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க. நான்சென்ஸ். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அவமானம் இல்ல? உரிமை இருக்கிற இடத்துல கேக்குறதுல என்னங்க அவமானம்? உனக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அந்த பணத்தோட உரிமை கொண்டாட வந்திருக்கேல்ல? ஐயோ இல்லைங்க, சத்தியமா அப்படி இல்லைங்க. இல்லன்னா மரியாதை வெளியே போயிடு. என்னங்க, இந்த வீட்டை விட்டா எனக்கு வேற போக்கிடமே கிடையாதுங்க. என்ன எங்கெங்க போ சொல்றீங்க? ஊர்ல எத்தனை ஆறு இருக்கு, எத்தனை குளம் இருக்கு, அதெல்லாம் உன் கண்ணுக்கு படல? இங்க வந்து ஏன் கழுத்து இறக்குற? கல்யாணமாகாத ஒரு கன்னி பொண்ணு இவ்வளவு சொல்லி எதிர்க்க வந்து நின்னுகிட்டு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? காசுக்காக மானத்தை விக்க இப்படி எத்தனை பேர் காமி இருக்கீங்க? என்ன வார்த்தை சொன்னீங்க? அப்படி எல்லாம் பேசாதீங்க, அது பெரிய பாவம். ஆமா, இவ பெரிய பத்தினி சபிக்கிறான். ஏய், மரியாதையா வெளியே போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? போலீஸா? வேண்டாங்க, போயிடுறேன். நானே போயிடுறேங்க. எனக்கு ஆதரவு காட்ட வேண்டிய அவங்களே என்ன வெளியே துரத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் எதுக்காக வாழணும், இல்ல யாருக்காக வாழணும்? எனக்கு வேற வழியும் தெரியல. அதனால நேரா கடற்கரைக்கு ஓடுனேன். கடலை பார்த்ததும் விடலாமா வேண்டாமான்னு மனசுல பெரிய போராட்டம். அதே சமயத்துல வயத்துல வேற போராட்டம். சோறு போடுற புண்ணியவா எவனாவது வருவானான்னு ரோட்ட பார்த்தேன். அந்த சமயத்துல தான் இந்த இடிச்ச வாயா ஒன்ன பார்த்தான். அதான கதை. என்ன பல்லு வரிசையா இருக்கு? ஆமா, உங்க ஐத்தா அட்ரஸ் இருக்கா? என்னது? விலாசம். விலாசம் விலாசமா? ஓ, இருக்கே. பெரிய முடிச்சுட்டா. ஐயோ ஐயோ, என்ன என் பணம். சரியான ஆள் தண்ணி. ஓகே ஓகே ஓகே, இதான் என்னுடைய அலாரம். வேலைக்கு நேரமாச்சுன்னு சொல்றான். முரளி, முரளி கிருஷ்ணன். Thank you very much. Wish you happy birthday, Mr. Murray. Thank you, my darling. Happy birthday. Thank you, dear. Happy birthday. How are you, my dear sweetheart? மிஸ்டர் முரளி, இது உங்களுக்கு எத்தனாவது பிறந்த நாள்? 16, sweet 16. என்ன மார்கண்டேயர் நினைப்பா? இத பாரு, ஒரு பொண்ணோட வயசு அவ உடலை பொறுத்தது, ஒரு ஆணோட வயசு அவன் வசதியை பொறுத்தது. அதன்படி பார்த்தா எனக்கு என்னைக்கும் 16 வயசு தான். ஏ மிஸ்டர் முரளி, வழக்கம் போல இந்த பாட்டுல நான் தானே முதல் டான்ஸ் ஆட போறேன். நோ 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 நோ, இன்னைக்கு பாட்டில ஒரு சின்ன மாற்றம். இத பாருங்க, இதுல 13 வில்லைகள் இருக்கு. ஒவ்வொரு வில்லையிலும் நம்பர் எழுதப்பட்டிருக்கு. இந்த 13ஐயும் வீசி எறிய போறேன். 13வது நம்பர் வில்லையை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் டான்ஸ். ஓகே கேர்ள்ஸ், ஆர் யூ ரெடி? கம் ஆன், 1 2 3. Stupid. யார் நீ? இந்த கிளப்லயே நான் தான் சீப் வெயிட்டர். உன்னை யார் எடுக்க சொன்னது? பேசாம அத பெண்கள் பக்கம் வீசி எறிஞ்சிட்டு உன் வேலையை கவனி. Go inside. Wish you happy birthday. Thank you.
லீலா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? இஸ் இட்? ஐ அம் சோ சாரி. இட்ஸ் ஆல்ரைட். முரளி டியர், இந்த சேலை உங்களுக்கு நினைவு இருக்கா? என்னுடைய பிறந்த நாளுக்கு உங்களுடைய பரிசு. இன்னைக்கு உங்களுடைய பிறந்த நாளாச்சே, எனக்கு என்ன பரிசு தர போறீங்க? சொல்லட்டுமா? Come here. No, no, no. நமக்கெல்லாம் இப்படி நடிக்க தெரியலையே. இந்த காத்து எத்தனை நாளைக்கு தான் அந்த பக்கம் வீசுன்னு பார்க்கலாமே. அப்படின்னா அது வசந்த காலம் வாட காத்து. இப்படி ஒவ்வொரு மலரா தொட்டுக்கிட்டே போகும். பையன் லீலா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னது? இன்னைக்கு என் வீட்டுக்கு ஒரு ஜோசியம் வந்தான். அவன் எனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னான். நான் கட்டிக்கு போற பொண்ணு ஒரு பேர் அழகியா. அவன் பேர் கூட லாலியோ லீலியோ ஆரம்பிக்கிறதா சொன்னானே. நீயா? அப்படின்னு என் பேருதான் லீலா. ஆமா, அது எனக்கு தோணவே இல்லையே. நெருப்பு ஜாக்கிரதை, நெருப்பு ஜாக்கிரதை. நீங்களா தொட்டாலும் சுடும், அதுவா பட்டாலும் சுடும். தட்ட குடு சார். பரவாயில்ல, இந்த சாக்கிலையாவது நான் உங்க கூட பேச முடிஞ்சது. எனக்கு எப்பவுமே ஓன் நினைப்புதானே. லீலா தானே அப்படியே அப்படியே அட்டை மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கா. என்ன பண்றது? அவளுக்கு நான் ஒரு கிழியப்பட்டான்னு நினைப்பேன். ஆமாமா. முரளிகிருஷ்ணன் பாத்தீங்களா? பார்த்தேன், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இவன் முரளி கிருஷ்ணன் இல்ல, கோபிகா கிருஷ்ணன். ஏன் கையில புல்லாங்குழல் வச்சிருக்கானா? இல்ல, சிகரெட் வச்சிருக்கான். புல்லாங்குழல் ஊதுனா நாதம் தானே வரும். இவ சிகரெட் ஊதுனா பொம்பளையா வரும். கொடுத்து வச்ச மகாபாவி. சிகரெட் ஊதினாலே பொம்பளைங்க வராங்களா? நான் விசில் ஊதினா கூட பொம்பளைங்க வர மாட்டேங்கிறாங்க. மோர கட்ட ட்ரெஸ் எடு. இந்தாங்க. ஐயோ, இங்கேயே ட்ரெஸ் மாத்த போறீங்களா? ஆமா. ஆம்பளைக்கு ட்ரெஸ் செய்யும்போது நான் பக்கத்துல நிக்கிறது இல்ல. இப்படி இங்க வெக்கமா இருக்கும். அதுக்குள்ள கோவமா? ஷீலா வெக்கமே கிடையாது. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. அவளுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் குழஞ்சு குழஞ்சு தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நோ நோ, டோன்ட் பீ சில்லி. லீலா, இன்னைக்கு பார்ட்டியில் நீ தான் டான்ஸ் ஆடணும். ஏ, அவளே ஆட சொல்றது தானே? அவ ஆடுறதா? யார் பாக்குறது? அவ ஆடுற ஆட்டம் உன் கால் தூசுக்கு ஈடாகுமா? இப்படி இனிக்க இனிக்க பேசுறதுல ஒண்ணும் குறைச்சலே இல்ல. வேற எதுலயா குறை வச்சிருக்கனா? இதோ பாருங்க, கிளப்ல ஆடி பாடி பிழைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு என்னைக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தீங்களோ அன்னையில இருந்து நான் அந்த தொழிலையே விட்டுட்டேன். இனிமே என்னுடைய பாட்டும் ஆட்டமும் உங்க கண்களுக்கு மட்டும் தான் சொந்தம். அதேதான் நானும் சொல்றேன். இது என்னுடைய பார்ட்டி. இதுல நீ தான் டான்ஸ் ஆடணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். ஓகே சார்? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தான் முரளி கிருஷ்ணனா? எஸ். இந்த ஹோட்டல் ப்ரொப்ரைட்டர் இதை உங்ககிட்ட கொடுத்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சொன்னார். ஓ, தேங்க் யூ வெரி மச். சோ கைண்ட் ஆஃப் ஹிம். உங்களுக்கு இங்க ஒரு இடைஞ்சல் இல்லையே? ஒண்ணு இல்ல, யாரோ வெயிட்டர் ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். அவனை நானே அடிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். பை தி வே, நீங்க தான் இந்த ஹோட்டல் மேனேஜரா? நோ நோ நோ, நான் இந்த ஹோட்டல்ல பாடகன். வண்டர்ஃபுல். நீங்க அவசியம் பார்ட்டில பாடித்தான் ஆகணும். லீலா, உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சது. கம் ஆன். பை தி வே, உங்க பேரு? கோடீஸ்வரன். குட். வெல் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், இப்பொழுது மிஸ்டர் கோடீஸ்வரனும் மிஸ் லீலாவும் சேர்ந்து ஆடி பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். கம் ஆன். பீ ஸ்போர்ட்டிவ்.
பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் சிந்தும் முத்தங்களில் சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் சிந்தும் முத்தங்களில் நீலவிழி முத்து பந்தல் நெஞ்சை தொட்டு பாடம் சொல்லட்டும் நேற்று வரை எங்கே என்று தேடும் உள்ளம் வாங்கிக் கொள்ளட்டும் நீலவிழி முத்து பந்தல் நெஞ்சை தொட்டு பாடம் சொல்லட்டும் நேற்று வரை எங்கே என்று தேடும் உள்ளம் வாங்கிக் கொள்ளட்டும் கொஞ்சம் வா கொஞ்சம் வா கிட்டவா கிள்ளவா கொஞ்சம் வா கொஞ்சம் வா கிட்டவா கிள்ளவா சொல்லிலே சொல்லவா தோளிலே வள்ளவா சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் சிந்தும் முத்தங்களில் இன்று முதல் ஆணும் பெண்ணும் நம்மை பார்த்து காதல் செய்யட்டும் நாளை வரும் கவிஞர் கூட்டம் நம்மை கேட்டு பாடல் பாடட்டும் ஒன்று நான் ஒன்று நீ ஒன்றிலே ஒன்று நாம் தனிமையில் ஓரிடம் உலகமே நம்மிடம் சொர்க்கம் பக்கத்தில் நேற்று நினைத்தது கைகளில் மலர்ந்தது பெண்ணின் வண்ணத்தில் பெண்ணின் வண்ணத்தில் நாளை வருவது இன்றே தெரிந்தது இன்னும் கன்னங்களில் சிந்தும் முத்தங்களில் கட்டிய அசோகவனத்துல சோகமே உருவா ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருந்தாங்க. அடடே இது ராமாயணம். உட்கார்ந்துருந்தாங்களா? அந்த சமயம் அனுமாரானவர் கண்டேன் முரளியை ராம 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 சீதா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்க போய் சாப்பிடுங்க போ, போ, போ. அம்மா சீதா வராட்டி நீ சொன்ன அந்த முரளிய பார்த்தேன். ஆளு சும்மா தளா தளா தளான்னு பப்புளி மாஸ் மாதிரி இருக்கான். அவன் நடக்கிற நடையும் அவன் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலும் ரொம்ப பிரமாதம். உண்மையிலே சொல்றேன், பல பேருக்கிட்ட பணம் இருக்கலாம், ஆனா அதை எப்படி அனுபவிக்கிறதுங்கிறது அந்த முரளிக்கு தான் தெரியும். அடாடா பலாப்பழத்தை வைக்கிற மாதிரி அவனை சுத்தி எவ்வளவு பொம்பளை கூட்டம், பொம்பளையில எத்தனை ரகம் உண்டோ அத்தனை ரகம் அவனை சுத்தி உண்டு போ. அதனாலதான் அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அது எப்படி பிடிக்காம போகும் நானும் பாக்குறேன். ஆனா உன்னை இங்க கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய பணம் வேணுமே. என்னங்க கொஞ்சம் இருங்க. என்ன மறுபடியும் முடிச்சு வைக்கிறேன். இந்தாங்க என்கிட்ட 7 ரூபாய் இருக்குது, போதுங்களா? ஏழு இதுக்கே போதாது. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? கவலைப்படாத, நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். ஆனா நமக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட், ஒப்பந்தம். என்னங்க?
நான் உன்னை அந்த முரளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நீ எனக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். 20,000 ரூபாவா? என்ன கொப்ப விட்டு சொத்த குறைஞ்சு போயிடுது. முரளி யாரு? என்ன மாதிரி பேர்ல மட்டும் கோடீஸ்வரனா? அவன் ஒரிஜினல் கோடீஸ்வரன். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பணம் பூரா உனக்கு தானே வரும். 20,000 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவே. நான் என்ன எனக்காகவா கேட்கிறேன்? நீ பணம் கொடுத்தீங்கன்னா இந்த வீட்டு வாடகை கொடுப்பேன், இந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்வேன். கொடுக்குறியா? தலையாட்டிட்டு அப்புறம் மாறிடக்கூடாது. இல்லைங்க. கோப்ரானே பணமே வந்துட்ட மாதிரி பெரிய குஷி. இப்ப நீ என்ன தெரியுமா செய்யணும்? அந்த கலா மாதிரி நடக்கணும், அந்த மாலா மாதிரி கொண்ட போட்டுக்கணும், அந்த ஷீலா மாதிரி சிரிக்கணும், அந்த லீலா மாதிரி வளைஞ்சு 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 டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் சேர்ந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் உன்னை கட்டிக்குவான். வராதுங்க. இதெல்லாம் நான் எங்க கத்துக்க போறேன்? நான் எங்க போனேன்? நான் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுத்துறேன். 20,000 சும்மாவா? பேசாம இரு. பாருங்களா, என்னடா அது? உகச்சா பாரு. டேய் பசங்களா, இன்னையில இருந்து அக்காவே ஜாக்கிரதையா மகாராணி மாதிரி கவனிச்சுக்கணும். ஏன் தெரியுமா? அக்கா ஒரு தங்க முட்டை விடுற வாத்துடா. என்னடா அக்காவை வாத்து மாதிரி நினைச்சு இந்த அம்மா கட்டி இருக்காங்களே அதே மாதிரி போடவேன். ஆமா இதே மாதிரியா? ஆமா. இது ஏன் தர்ற? ஐயோ அம்மா, நான் ஒண்ணு சொல்ல, இந்த ஆளு வளர்றான். பொம்மை ஆகா 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 பொம்மையா? வண்டிய நிறுத்தினா போறோம். கேப்பான் கல்வி இல்லாம உள்ள வந்து போடுவானுங்க. எங்க சார் போறீங்க? போகும்போது எங்க போறேன் நீ கேக்குற? எங்க வேணாலும் போவேன். நீ என்ன கேக்குறது? நேரா போயா? ஓஹோ, நேரா போவ. சரி போறேன். நிறுத்து 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 நிறுத்துமா, வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்து. ஹாய் சங்கர். ஹாய் ஞானம். ஹாய். என்னடா நீங்க நின்னுட்டு இருக்க? ஊட்டிக்கு போறேன்டா. ஏர்போர்ட்டுக்கு போனோம், டாக்ஸி கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி வா, வண்டியில ஏறு. தேங்க்ஸ். டிரைவர் கொஞ்சம் டிக்க திறக்கிறீங்களா? திறக்கிறேன் திறக்கிறேன். ஏறப்ப ஒருத்தர், இடையில இன்னொருத்தர். வை வை. குட் மார்னிங் சார். யார் வண்டியில? பாசஞ்சர் சார். என்ன பெட்டி? அட்டைப்பட்டி. உள்ள என்ன இருக்கு? என் பொண்ணுக்கு சேலை வாங்கி வச்சிருக்கேன். டிக்கெட் தர சார். டிக்கெட் ஒண்ணு இல்ல சார், அவசரமா ஏழோட்டாம போறாங்க. ஒண்ணு இல்ல, நமக்கு தெரியும். தர பாட்டிக்கியா? சரி, அப்புறம் உத்தரவு. பெட்டியா தர. இவ்வளவு பார்த்தா அநியாயம், அக்கிரமம். உள்நாட்டு சரகா வெளிநாட்டு சரகா? குடிச்சு பார்த்தா தானே சார் சொல்ல முடியும். விளையாடுறியா? யாருக்கு போயிட்டு? ஐயோ என்னது இல்ல சார், அந்த 2 பாசஞ்சர் உட்கார்ந்து இருக்கா அவனு சார். நம்புங்க சார், உங்க கால்ல விழுவுறேன் சார். கொஞ்சம் இறங்கி வரீங்களா? ஏன் சார், எதுக்கு? வாங்க வாங்க சார். யோ நல்ல சட்டை, வாயாங்க வாயாங்க. யோ இந்த பொட்டியில பாட்டில் வச்சிருக்கீங்க, அது ஃபாரின்தா இல்லது உள்நாட்டு கலக்கல் பட்டையாயா? ஐயா கேக்குறார், சொல்லு. என்ன பொட்டி எங்க இருந்து வந்தது எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். அதானே, ஏது பொட்டி நீங்க வச்சீங்களா சார்? தள்ளியா பாருங்க. பாட்டில். ஐயோ பாட்டில் பாட்டில். நாங்க பாட்டிலே பார்த்தது இல்ல, இப்பதான் மகரம். ஐயோ அவ்வா அவ்வா. போய் சொல்றேன் சார், போய் சொல்றேன் சார். நாங்க எதுக்கு அனாவசியமா போய் பேசணும்? கார் அவருது, டிக் அவருது, பொட்டி அவருது. அனாவசியமா எங்க 2 பேரும் இந்த கேஸ்ல மிங்கிள் பண்ண பாக்குறோம். தட் இஸ் டூ பேட். டூ பேட். உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். யோ மரியாதையா சொல்லு, இந்த ஆளு டிக்க தொற பொட்டிய வைக்கிறேன்னு சொல்லல என்கிட்ட. யோ எதனா அறிவு இருக்குதா உனக்கு? சார் இவ்வளவு சின்ன பெட்டியை கொண்டு வந்து யாராவது டிக்கில வைப்பாங்களா சார்? ஏயா நீ என்ன சொன்னாலும் அவர் நம்பிடுவார் நினைச்சுக்கிட்டு இருக்க? அவர் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் என்ன ஏமாந்தவரா? இல்ல இந்த மாதிரி கேஸ பார்க்காதவரா? ஐயோ சார், உங்களை தாக்கி வச்சு தூக்குறான் சார். ஏய் இந்த ஆள் அவசரமா ஊட்டிக்கு போகணும்னு சொல்ல. ஊட்டி சபையா? ஊட்டியாண்டா ஊட்டி. அது இல்லடா,
ஞானம் ஊட்டி வர உறவு படத்துக்கு நம்ம டிக்கெட் புக் பண்ணத பத்தி டாக்ஸில உட்கார்ந்து பேசிட்டு வந்தோமே பைத்தியக்கார மனுஷன் அத போய் கேட்டுட்டு சொல்றா சார் இதோ டிக்கெட். சார் நீங்க இந்த ஊட்டி வர ஒரு படம் பாத்தீங்களா? நான் 4 தடவை பார்த்தேன் சார். இந்த கேஆர் விஜயா என்னமா நடிச்சிருக்காங்க சார். ஐயோ கொன்னு தள்ளிட்டாங்க. எனக்கு ரொம்ப உசிறு சார். இந்த கேஆர் விஜயா ஆக்டிங் பார்த்தா அன்னைக்கு நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரதில்ல சார். உங்களுக்கு எப்படி சார்? டிக்கெட் கொடுத்துறீங்களா? ஐயோ ரூட்ட மாத்திரம் சார். சார் சத்தியமா சொல்றேன், அந்த பொட்டி இந்த வெள்ள சட்டக்காரனுது சார். பெரிய மனுஷால எவ்வளவு அலட்சியமா பேசுறான் பாத்தீங்களா? ஏன் சார் என் பேஸ்ல ஒரு ரிச்னஸ் தெரியல உங்களுக்கு? அதெல்லாம் கேட்காதே, எனக்கே தெரியல சார் இந்த மாதிரி ஆளை நம்பவே கூடாது சார். ஆஹா, நம்ம ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவு பத்தியா? இவனுக்கு இதேதான் தொழில் போடு இருக்கு. கரெக்ட் சார் இவனை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் 4 போடு போட்டா தன்னால உண்மையை கேட்கிடுவான். நல்ல பெரிய மனுஷயா நான் சொல்ல வந்துட்டேன். நடையா ஸ்டேஷனுக்கு. சார் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதில்லை சார். பொட்டியை வேணா ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, என்ன விட்டுடுங்க சார். அதெல்லாம் அங்க வந்து சொல்லிக்க.